भूतगणादिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम्। 116வது வகுப்புல 10வது வாக்கியம் வரைக்கும் பார்த்திருந்தோம். எப்படி எப்படி தவறுகள் நடக்கலாம், அறியாமையினால, சோம்பேறித்தனத்தினால, கவனக்குறைவால, பயத்தினால, ஆசையினால, கோபத்தினால, திமிருனால, பேராசையினால இது ஒவ்வொன்றாலும் என்னென்ன மாதிரியான தவறுகள் நடக்கலாம்? அப்படிங்கிறத 10வது இதுல பட்டியல் போட்டார். அதுக்கு தண்டனை என்னது அப்படிங்கிறது பத்தி இப்ப பேச போறார். 11வது சொற்றொடர் தேஷாம் ஆனுபூர்வ்யா. ஒருவேளை அது ஆனுபூர்வியாக அப்படின்னு இருக்கலாம். இல்ல அது பூர்வியான்னு இருக்கு, அதுல அந்த விசர்க்கம் ஒழிச்சிருக்கலாம். அதுக்கு வாய்ப்புள்ள இடம் அது. யாவான்
யாவான் அர்த்த அர்த்த அந்த இது வந்து ஒருவேளை ஒரே வார்த்தையா கூட இருக்கலாம். யாவான் அர்த்த உப காத்தா இவ்வளவு ஒரே வார்த்தையா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் யாவா அர்த்த உபகாத்தக அது ஒரே வார்த்தையா இருக்கலாம். பகவத்கீதையில யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ 67 அல்லது 70 சொச்சம் ஸ்லோகத்துல எப்படி எல்லா இடமும் தண்ணி இருக்கும் போது அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். எல்லா இடமும் தண்ணி இருக்கும்போது யாரும் கிணத்தை தேட மாட்டாங்க. அந்த மாதிரி கடவுள் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கும் போது அதை உணர்ந்தவங்க கோவிலை தேடி போகணும்னு கட்டாயம் இல்லை. அந்த இடத்துல அது வேற அர்த்தத்துல வருது. இந்த யாவான் தாவான் எத்து தத்து யதா ததா யதா ததா இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கிலத்துல 3 விதமான வாக்கியங்கள் சொற்றொடர்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்னு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு ஆப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிடும். இன்னொன்னு 2 சொற்றொடர்கள் இருக்கும், அத ஒரு இணைப்பு சொல்லால இணைச்சிருப்பாங்க. Rama went to forest and there he met Guha. He met Guha ஒண்ணு, ராமா வென்ட் டு ஃபாரஸ்ட் ஒன்று, ரெண்டையும் ஆண்ட்ங்கிற வார்த்தை போட்டு இணைக்கிறாங்க. இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இஃப் தேர் இஸ் ரெயின் ஐ வில் நாட் கம். அங்க மழை இருந்தால் நான் வரமாட்டேன். சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். இலக்கணம் படிச்சு பல வருஷம் ஆச்சு. அங்க மழை இருந்தால் நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேங்கிற ஒரு சென்டென்ஸ் அது இண்டிபெண்டன்ட். ஆனா இந்த போர்ஷன் இண்டிபெண்டா நிக்க முடியாது. நான் மழை வருவதாக இருந்தால் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகல. அந்த இஃப் அஸ் பிகாஸ் சோ கூட 2 சென்டென்ஸ் எழுதிடுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரிப்பட்ட கன்ஜங்ஷன் போட்டு எழுதுற ஒரு முறை ஆங்கிலத்துல உண்டு. கிட்டத்தட்ட அத மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதுவும். யாரு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னானோ அவன் ஒரு கூமுட்டை, யாரு சொன்னாரோ அவன் அப்படின்னு சொல்லும் போது, அல்லது எவன் சொன்னானோ அவன் அப்படின்னு சொல்லும் போது எது நேற்று புழுகப்பட்டதோ தாத்தாவால அதேதான் இன்று பேரனாலையும் புழுகப்படுகிறது. எது அது இந்த மாதிரிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் சம்ஸ்கிருதத்துல யாவான் தாவான் யதா ததா இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இப்ப யதா ததா அப்படின்னா எப்படியோ அப்படி, யதா ததானா எப்பொழுதோ அப்பொழுது, எது தத்துனா எதுவோ அது, அந்த மாதிரி ஒரு இது யாவான் தாவான். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுக்குமே அந்த சொற்றொடர் அமைப்புல இப்படி ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமை ஆங்கிலத்துல கிடைக்குமாங்கிறது அபூர்வம். வாக்கியங்கள் இருக்கு, ஆனா அந்த
பிரயோகம் ரொம்ப சரளமாக இருக்கிறதா தெரியல. தாவான், தாவான், ஏக உத்தரஹ, ஏக உத்தரஹ. இந்த இடத்துலயும் ஏகோத்தரஹ ஒரே வார்த்தையா இருக்கணும். சமஸ்கிருதத்துல பிரிச்சு போட்டிருக்காங்க படிக்க வசதிக்கு. ஏகோத்தரஹ அப்படி இருக்கணும். அடுத்தது தண்டக வர்றதுனால, மென்மை மிருது வர்றதுனால அது ஏகோத்தரோ அப்படின்னு நமோ நாராயண மாதிரி மாறிட்டது. தண்டக தண்டஹ இதி இதி மானவாஹ. மானவாஹ. மானவாக மனுவினுடைய வழி வந்தவர்கள், மனுவுடைய கட்சியை சேர்ந்தவர்கள். மனு இசம், அதான் இந்த இடத்துல மானவாகா மனிதர்கள்ங்கிற அர்த்தம் இல்ல, மனு இசம் அந்த மாதிரி அர்த்தம். அதை கடைபிடிக்கிறவங்க சொல்றாங்க, யாவான் அர்த்த உபகாத்தக, எவ்வளவுக்கு பொருள் நஷ்டமோ தாவான் அந்த அளவுக்கு ஏக உத்தரக ஒரு மடங்கு அதிகமா தண்டக அபராதம் அல்லது தண்டனை. மேல உள்ள தவறுகளை செய்தவங்களுக்கு அப்படின்ட்டு அவர்களுடைய கருத்து. ஆங்கிலம். The school of Manu hold that a fine equal to the loss of revenue and multiplied by the serial number of the circumstances of the guilt just narrated in order shall be imposed upon him. இவ்வளவுத்துக்கு அங்க இல்ல சமஸ்கிருதத்துல. மேல உள்ள சொற்றொடருடைய கண்டினியூஷன் ஆட்டு எடுத்து இப்படி எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நஷ்டமோ அவ்வளவு ஈக்குவல் டு த லாஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் மல்டிப்ளைடு, அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பை த சீரியல் நம்பர் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கில்ட் ஜஸ்ட் நரேட்டட், அதெல்லாம் மேல் வாக்கியத்துல வருது. இன் ஆர்டர் ஷல் பி இம்போஸ்ட் அப்பான் தம். ஏக உத்தர தண்டகங்கிறத இப்படி நீட்டி முழக்கியிருக்காங்க ஆங்கிலத்துல. தமிழ் என்னன்னு பார்ப்போம். மேலே குறிப்பிட்ட 8 வகையான குற்றங்களில் வரிசை கிரமமாக வரவில் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அவ்வளவு தனம், அதற்கு 2 மடங்கு தனம். வரவில் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அவ்வளவு தனம், அதற்கு 2 மடங்கு தனம். அதற்கு 2 மடங்கு என்று அபராதம் விதிக்க வேண்டும் என்று மனு வழியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அதேமாதிரி இப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அறியாமையினால செய்தால் எவ்வளவு நஷ்டமோ அவ்வளவு, சோம்பேறித்தனத்தினால செய்தால் 2 மடங்கு, கவனக்குறைவினால செய்தால் 3 மடங்கு, பயத்தினால செய்தால் 4 மடங்கு, ஆசையினால செய்தால் 5 மடங்கு, கோபத்தினால செய்தால் 6 மடங்கு, திமிர்னால செய்தால் 7 மடங்கு, பேராசையினால செய்தால் 8 மடங்கு. அந்த மாதிரி அது புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
தமிழ்ல ஆங்கிலத்துல ரெண்டுமே அவ்வளவு தெளிவா இல்லை. ஆனா அப்படிதான் அதுக்கு அர்த்தம். மனு உடைய வம்சாவழிகள் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜோசியத்துல பல பெரியவங்க வந்து போயிருக்காங்க. அப்போ ஜோசியம் பாக்குறவங்க இதுல யார பின்பற்றாங்க அப்படிங்கிறதுல வித்தியாசம் வரும். ஒரு உதாரணத்துக்கு லஹரின்னு நேருவுக்கு ஒரு தோஸ்த் இருந்தாரு. ஆனா அவனாவே சயின்ஸ் பத்தியோ ஜோசியம் பத்தியோ வானியல் பத்தியோ தெரியாத ஆளு. அந்த ஆளுக்கு கணக்கு ஒண்ணு, அது நேரு ஏற்படுத்தினது. அவருக்கு செல்வாக்க வச்சு ஒட்டு மொத்தத்துல ஜோசிய உலகத்தையே குழப்பத்துல ஆட்டி வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது ராமன் ஒரு ஆள் இருக்கார், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார், சூரிய சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு, தேவதத்தர்னு ஒரு ஆளுக்கு இருக்கு, யுக்தேஸ்வர்னு ஒரு முறை இருக்கு, ஜேஎன் பாஷின் ஒண்ணு இருக்கு, சந்திரஹரின்னு ஒரு இது இருக்கு. இப்படி பல ஆட்கள் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் கணக்கு போடுறது எப்படிங்கிறதுல அபிப்பிராய வித்தியாசப்படுவாங்க. அத மாதிரி இப்ப நம்ம இதுல சொல்ல அம்பேத்கருடைய சட்டப்படி, அம்பேத்கர் சட்டம் எழுதல எல்லாரும் சொல்றாங்க, அதனால சொல்றேன். சொல்றவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் கணக்காகும். அம்பேத்கர் சொல்றதுக்கு நேரா மாத்தி நடப்பாங்க, அது ஒரு கோஷ்டி. அம்பேத்கர் பேரை பயன்படுத்துவாங்க சொந்த ஜாதிக்காரங்கிறதுக்காக வேண்டி. ஆனா அம்பேத்கருடைய தேசபக்திக்கும் இவனுக்கும் ஏணி வச்சாலே எட்டாது. இன்னும் சில பேருக்கு நானும் தாழ்த்தப்பட்டவருடைய ஆள்தான் காட்டுறதுக்காக வேண்டி அம்பேத்கர். இன்னும் சில பேர் அவர் தேசபக்தருங்கிறதுக்காக வேண்டி. உண்மையிலே அம்பேத்கருக்கு மேல மரியாதையினால எத்தனை பேர் அம்பேத்கரை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் அம்பேத்கர். இங்க ரொம்ப லட்சக்கணக்கான வருஷமா, நாம கோடிக்கணக்கான வருஷமா வாழ்ந்து வர்றதுனால வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற வேற சட்டத்திட்டங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதுல பொதுவா முதல்ல வந்தது நமக்கு ஒரு யூகிக்கலாம், மனு. நமக்கு இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆர்டர்ல சொல்றாருன்னு கவனிக்கணும். அது கவனிச்சா ஓரளவுக்கு அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் யூகிக்க முடியும். முதல்ல வந்த ஆள் இவரு, அடுத்தது வந்த ஆள் இவரு, அடுத்தது வந்த ஆள் இவரு அப்படின்ற மாதிரி யூகிக்க முடியும். பராசரர் அப்படிங்கிறது வியாசருடைய அப்பா, அவரை பின்பற்றவங்க பராசரர். ஸ்மிருதிகள் ஒரு 18 இருக்குன்னு சொல்லுவாங்க. மனு ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படின்ட்டு. இங்க அரசியல் சம்பந்தமான ஆட்களை மட்டும் இவர் கணக்கில் எடுத்திருக்கிறாரு. இப்ப அரசியல் எடுத்துக்கிட்டா மாவோயிசம், டாவோயிசம், இந்த மாதிரி எல்லாம் சில ஆட்களுக்கு பேரை வச்சு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்க. மனுவை பின்பற்றவங்க பத்தி பார்த்தோம். அடுத்தது 12. சர்வத்ர சர்வத்ர அஷ்டகுணஹ அஷ்டகுணஹ இதி இதி பாராசராஹ பாராசராஹ. நான் கொஞ்ச நாள் மறந்திருக்கிற தத்திதம்
மானவாகாங்கிறது தப்பிதம். மனுல இருந்து வர்றவங்க மானவாகா, பராசரரை பின்பற்றவங்க பாராசரர்கள். இந்த 8 பேருக்குமே 8 மடங்கு. இதுல கொஞ்சம் யோசிக்கணும். பொதுவா குணகங்கிறது தமிழ்ல 2 வார்த்தை உண்டு. சில பேர் சொல்லுவாங்க நாங்க வீட்டை கூட்டணும் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க நாங்க வீட்டை பெருக்கணும் அப்படிம்பாங்க. ஆங்கிலத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, கூடுதல்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அடிஷன். ஆமா, அடிஷனல். இதுல அடிஷனலா மல்டிப்ளிகேஷனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கவனமா இருக்கணும். இதுல குணகங்கிறது இப்போ ஹிந்திலையும் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷனை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அது 8 மடங்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே நிரத்தி 8 மடங்கு தண்டனை கொடுக்கணும், நஷ்டத்துக்கு 8 மடங்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது பராசர மதத்தை சார்ந்தவங்களுக்கு. வியாசருடைய அப்பா அவரு பிருகத் பராசர ஹோரா அப்படிங்கிற ஒரு ஜோதிட நூலை அவரு எழுதினார்னு கருதப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு என்சைக்ளோபீடியா மாதிரியான புஸ்தகம் அது. மருத்துவத்துறையில ஹா வச்சு பேர்ல ஒரு ஆள் உண்டு. பேர் என்னது? இப்போ பேர் மறந்துட்டேன். அவருதான் மருத்துவத்துறையின் தந்தைன்னு அல்லோபதிக்காரங்க கொண்டாடுவாங்க. பாவம், அவங்களுக்கு உலகத்துல மருத்துவங்கிறது உலகம் தொடங்க நாள்ல இருந்தேன்னு தெரியாது. இது நம்ம வந்தவர்தான் மருத்துவத்தை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆளு மருத்துவத்தின் தந்தையின் பேரை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இவர் ஜோதிஷத்தின் ஒரு முக்கியமான நூல் எழுதிக்கிற, அந்த நூல் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பல நூல்கள் இருந்திருக்கலாம். இவர் தான் மகாபாரத சமயத்துல ஒரு தடவை யமுனை ஆத்த கடக்க வேண்டி இருந்தது. அப்போ அங்க மத்ய கந்தி, அது ஒரு பெயர் காரணமா இருக்கலாம், அவங்க உடம்புல கொஞ்சம் நாத்தம் அடிக்கும். ஆயுர்வேதப்படி கப உடம்புக்காரங்களுக்கு அவங்களுடைய வேர்வை நாற்றம் அடிக்கும் அப்படின்னு இருக்கு. சில பேர் நான் பார்த்திருக்கேன், இயல்பா அவங்களுக்கு உடம்புல இருந்து ஒரு நாற்றம் வரும். அது அவங்க கப உடம்புக்காரங்களா இருக்கிறதுனாலே இருக்கலாம். உணவு பழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா சரி பண்ணலாமா இருக்கலாம். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அப்போ இந்த அம்மாவுக்கு சத்தியவதின்னு இயற்பெயரா இருக்கலாம். இந்த அம்மா ஒரு படகோட்டி எடுத்து வளர்த்ததாக தெரியுது. யோஜனா கந்தி அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உடம்புல உள்ள நாத்தம் ஒரு யோஜனைக்கு சில மைல்களுக்கு அந்த நாத்தம் அல்லது மனம் அடிக்கும். நாற்றம்ங்கிறது தமிழ்ல மனம் தான் அர்த்தம். வெறி நாற்றம்னு சொன்னா நல்ல மனம், முடை நாற்றம்னு சொன்னா மோசமான மனம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல மீன் நாற்றம். கருவாடு மனம் எப்படி இருக்கு, கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு அது மனம். ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, ஒரு அம்மா மீன்காரி ஒரு பூக்கார வீட்டுல திண்ணையில வந்து ராத்திரி வீடு திரும்ப முடியல, லேட் ஆயிட்டது, அதனால ஒரு பூக்கார வீட்டு திண்ணையில வந்து படுத்துக்கிட்டா. இந்த பூக்க நாத்தம் அவளுக்கு சகிக்க முடியல. நாத்தம்னா நம்ம கன்னியாகுமரி நாத்தத்தை சொல்லு.
தமிழ்ல நாற்றம்னா மனம்தான். இந்த பொதுவா நாற்றம் வாடை எல்லாமே ஒரு நியூட்டர் வார்த்தை தான். அது கூட நம்ம ஏதாவது துர்நாற்றம் சேர்த்துக்கிட்டா தான் கெட்டதுன்னு அர்த்தம் வரும். இந்த பூக்களுடைய துர்நாற்றம் அவளுக்கு சகிக்க முடியல, அவளுக்கு தூக்கமே வரல. அதனால என்ன பண்ணா, கொஞ்சம் தண்ணி வாங்கி அவளுக்கு அந்த மீன் கூடையில தெளிச்சு அதுல இருந்து ஒரு நாத்தம் வர வச்சா. அந்த வெறி நாற்றத்தை முகர்ந்த பிறகு அவளுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார். ஒரு எதுக்காக அந்த கதை சொல்றாரு எனக்கு மறந்துட்டுது. அது மாதிரி யோஜனா கந்தியுடைய நாற்றம் ஒரு பல மைல்களுக்கு போகும். தொடக்கத்துல அது மீன் நாற்றமா இருந்தது. யமுனை கரை மீன் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்திருக்கும். அதனால அவங்க யாருக்கும் அது துர்நாற்றமா இருந்திருக்காது. பராசரர் அந்த பக்கமா வந்தவர் நதியை கடக்கும் போது அவருக்கு இந்த கிரக நிலையில ஒரு குழந்தை பிறந்தா பெரிய ஆளா வருவான் அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ சத்தியவதியிட்ட விஷயத்த சொன்னார். சத்தியவதி ஒத்துக்கிட்டாங்க. இது நடக்கிறது இன்னைக்கு சுமார் 5000 வருஷத்துக்கு முன்ன அப்படி நாம ஞாபகம் வச்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சமூக சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை பத்தி பேச வாய் எடுக்கணும். இந்த திராவிட கூமுட்டைகள் மாதிரி என்னது வாய் பிடிச்சதோ மேங்கோ பிடிச்சதோன்னு பேசக்கூடாது. அப்போ சத்தியவதி ஒத்துக்கிட்டாங்க. அப்படி பிறந்த குழந்தைதான் வியாசர். அவருடைய ஜோதிட கணிப்பு ரொம்ப துல்லியமா இருந்ததுங்கிறத நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். வியாசர் இந்து மதத்துல ஒரு முக்கிய மைல்கல்ல இன்னும் உட்கார்ந்து இருக்கார். குரு பூர்ணிமானா அவரை தான் கொண்டாடுறோம். ஆஷாட மாசத்து பௌர்ணிமா குரு பூர்ணிமாவா கொண்டாடுறோம். அதுல நம்ம ப்ரகஸ்பதியும் கொண்டாடுறதுல தேவகுரு, அதாவது இன்னைக்கு இருக்கிற தேவகுரு இல்ல எக்ஸ் தேவகுரு சுக்கராச்சாரியாரையும் கொண்டாடுறது இல்ல சனகாதி முனிவர்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி அவரையும் கொண்டாடுறது இல்ல. சிவகுருநாதன் முருகன் அவரையும் கொண்டாடுறது இல்ல. நாம வியாசரைத்தான் கொண்டாடுறோம். அந்த வியாசரை 4 நட்சத்திரம் பார்த்து பிறக்க வச்சது பராசரர். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சமயத்துல சேர்ந்தா அந்த குழந்தை இந்த சமயத்துலதான் பிறக்கும் ஏதோ கணக்கு பண்ணிருப்பாரு. பொதுவாக இன்னைக்கு நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த பிறதானே ஜாதகம் கணக்கு பாக்குறோம். அவர் அப்போ அந்த அளவுக்கு கணக்குல சிமிழனா இருந்திருப்பாரு. அதனால அந்த வியாசருடைய தந்தை தான் பராசரர். அதுதான் பாராசரர். அவரு அரசியல் சம்பந்தமாகவும் அர்த்த சாஸ்திர நூலும் எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஜோதிஷ நூல் மட்டும் இல்ல, அர்த்த சாஸ்திர நூலும் எழுதியிருக்காருன்னு நம்ம இதுல இருந்து யூகிக்க முடியுது. ஆங்கிலம். The school of Parashara hold, school of Parashara hold that the fine in all the cases shall be 8 times the amount lost. தமிழ். மேலே குறிப்பிட்ட அனைத்து வகை குற்றங்களுக்கும் 8 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும் என பராசர வழியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். 13 தச குணஹ இதி பார்ஹஸ்பத்யாஹ ப்ரஹஸ்பதி தத்திதம் பார்ஹஸ்பதி பத்யாஹான்னு மாறும். ப்ரஹஸ்பதிய பின்பற்றவங்க, அதாவது இப்ப இருக்கிற தேவகுரு. அடிக்கடி நான் சொல்ல வேண்டியிருக்கேன், ஏன்னா நிறைய பேரு தப்ப அபிப்பிராயத்துல இருக்காங்க. முக்கியமா அந்த திகா திமுக கூமுட்டைகளுக்கு திருப்பி திருப்பி சொன்னாலும் அது மண்டலையார் தான் பார்க்கணும்.
யாரு தேவர்களுக்கு குருவா இருந்தாரோ அவர் தான் அசுரர்களுக்கு குரு. அவரு போன பிறகு வந்தவர் தான் பிரகஸ்பதி. அசுரர்கள் தேவர்கள் வந்து சொக்கார மாதிரி அண்ணன் தம்பிகள், சித்தி பெரியம்மாம் பிள்ளைகள், ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்னு எல்லாம் கிடையாது, தஸ்யூக்கள் எல்லாம் கிடையாது. அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்தணும். அதனால அந்த பிரகஸ்பதி சொல்றாரு 10 மடங்கு அப்படின்னு அவர் சொல்றார். The school of Brihaspati says that it shall be 10 times the amount. தமிழே 10 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும் என பிரகஸ்பதி வழியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். பிரகஸ்பதி இசத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு மாடான் இதுல சொல்லிக்கிட்டா இந்து இசம்னு மாத்தி வச்சிருக்காங்கல்ல கூமுட்டைகள், அதனால அவங்களுக்கு இசம்னு சொன்னாதான் மனசிலாகும். அடுத்தது 14 விம்சதி குணஹ. விம்சதி குணஹ இதி இதி ஔஷனஷாஹ. ஔஷனஷாஹ கவினாம் உஷனா கவி அப்படின்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில 10வது சொல்றார். தீர்க்கதரிசிகளில் அல்லது ஞானிகளில் நான் சுக்கிரனாக இருக்கிறேன், உஷனஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. சுக்ர வெண்மை, பிரைட், புத்திசாலி, இந்த மாதிரி எல்லா அர்த்தமும் அடங்கின வார்த்தை அந்த சுக்கிரங்கிற வார்த்தை. வெள்ளையா இருக்கிறது எல்லாம் சுக்ரம், சுக்லம், இந்த மாதிரி ரலயோகோ அபேதக அந்த மாதிரி அதனால பயன்படுத்துவாங்க. காலையில உதிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சுக்ரன், விடிவெள்ளின்னு தமிழ்ல சொல்றோம். இப்ப இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துல வியாழன் ஹோரை இருக்கிறதுனால இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு பேரு, நாளைக்கு வெள்ளி ஹோரை இருக்குங்கிறதுனால வெள்ளிக்கிழமைன்னு பேரு, அதாவது சுக்கிர ஹோரை. இந்த வெள்ளி சுக்கிராச்சாரியார் அவரை பின்பற்றவங்க சுக்கிர இசத்தை சேர்ந்தவர்கள் சொல்றது 20 மடங்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. The school of Ushanas சேன்னு வருமா சேஸ் வருமா தெரியல. கலெக்டிவ் நவுனா எடுத்துக்கிட்டா சே, சிங்குலர் நவுனா எடுத்துக்கிட்டா சேஸ். That it shall be 20 times the amount. தமிழ் 20 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும் என சுக்கிராச்சாரியார் வழியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். நான் நினைக்கிறேன் சுக்கிராச்சாரியார் வந்து பிருகு முனிவர் வம்சத்துல வந்தவர் நினைக்கிறேன். பார்கவர் அப்படின்னு அவரை சொல்லலாம். அந்த வம்சத்துலதான் பரசுராமரும் வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு உண்டு. யாரோ ஒரு அபராதிய சுக்கிராச்சாரியுடைய அம்மா பிடிச்சு ஒளிச்சு வச்சுக்குவாங்க. விஷ்ணு போய் கொன்றுவாரு. அபராதியை கொன்றுவாரா அம்மாவே கொன்றுவாரான்னு எனக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் இல்ல. நான் நினைக்கிறேன் அபராதியை கொன்றுவாரு. அதனால அந்த அம்மா விஷ்ணுவுக்கு சாபம் கொடுப்பாங்க. அந்த சாபத்தினால பிறகு ஒரு பிறகு எடுப்பாருங்கிற மாதிரி அந்த கதை போகும். அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட அங்கீரச அப்படி ஒரு 7 ரிஷிகள் உண்டு சந்தியாவந்தனத்தை சொல்லக்கூடியவங்க. அதுல ஒரு முக்கியமான ரிஷி, சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமானவர் பிருகு. அவருடைய பையன் வம்சாவளியில வந்தவர் உஷனஸ். அடுத்தது 15 நம்மாள் வராரு. நம்மாள் எப்பவுமே ஒரே லைன் தான், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். யதா அபராதம்
இது கௌட்டில்யா. யதா அப்படிங்கிறது ஒரு யூசேஜ். எவ்வளவு குற்றமோ அதுக்கு ஏற்றது மாதிரி தண்டனை. இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சுக்கு உள்ள இதுக்கு முன்னாடி எங்கெங்க வந்திருக்கு அங்கங்க அவருடைய சென்டென்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட இதே தான் இருக்கும். அவ்வளவு இவ்வளவு கணக்கே சொல்ல மாட்டாரு. எவ்வளவு அபராதமோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுங்க அப்படிங்கிறது கௌட்டில்யர். அதாவது என்னுடைய கட்சி. அவர் என்னுடைய கட்சின்னு எழுதல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய காலத்துக்கு பிறகும் இதெல்லாம் படிப்பாங்க, வாங்குவாங்க. அதனால யார் இதை சொன்னாங்கன்னு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்துல நிறைய அயோக்கிய பயில திரியிறாங்க. எங்கேயாவது கொஞ்சம் நீங்க எழுத மறந்துட்டீங்கன்னா அது ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. நீங்க எழுதி வச்சிருந்துமே இங்க சூரிய வம்சத்தை சேர்ந்த இன்னாருடைய வம்சாவளியில இவருடைய கோவில் இருந்தது அப்படின்னு செப்புப்பட்டைய கல்வெட்டுல எழுதி வச்சிருந்துமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாங்க. அதெல்லாம் எழுத வைக்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜராஜனை பத்தியும் ராமச்சந்திரனை பத்தி எல்லாம் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ குறிச்சு வைக்கிறது, தெளிவா குறிச்சு வைக்கிறது நல்லதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு தெளிவா அவருடைய பேரை போட்டு குறிச்சு வச்சிருக்காரு. தற்பெருமைக்காக வேண்டி குறிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அயோக்கியங்க பிற்காலத்துல கழிவா வருவாங்கன்னு தெரிஞ்சு பேரை போட்டு குறிச்சு வச்சிருக்காரு. அப்போ குற்றத்துக்கு ஏற்ற அளவுல அப்படிங்கிறது அவருடைய கட்சி. பட் கௌட்டில்யா சேஸ், இதுவரைக்கும் எல்லாம் தத்திதமா வந்ததுனால இந்த கௌட்டில்யாங்கிறதையும் தத்திதமா எடுத்தால் குட்டில அப்படிங்கிறது கௌட்டில்யா வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கௌட்டில்யர்ங்கிறது அவருடைய பேரா இருக்காது, குட்டில அப்படிங்கிற ஏதோ ஒரு சம்பந்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். குட்டில நீதினு ஒரு வார்த்தை கூட புழக்கத்துல இருக்கு. கௌட்டில்யருடைய நீதி அப்படிங்கிற அர்த்தத்துல, சாணக்கியருடைய நீதிங்கிற அர்த்தத்துல குட்டில நீதி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. நடைமுறை கெட்ட வார்த்தையா பயன்படுத்துவாங்க. அதாவது அயோக்கியத்தனம் பண்றதுக்கு குட்டில நீதினு பேரு. அந்த இதுல வேணும்னா முத்தமிழ வித்தவரும் சாணக்கியரும் சொல்லிக்கலாம். இதுக்கு இதுவரைக்கும் எல்லாமே மாணவாக பாராசராக எல்லாமே தத்திதமா இருக்கனால கௌட்டில்யங்கிறதும் தத்திதம்னு எடுத்துக்கிட்டால் கௌட்டில்யங்கிறது குட்டிலங்கிற வார்த்தை தான் வந்திருக்கணும். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இல்ல கௌட்டில்ய அப்படிங்கிறது அவருடைய பேராவே இருந்தால் அதுக்கு தத்திதம் பண்ணாலும் இப்படித்தான் வரும். அது வேற மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். குறில் நெடிலா மாறும் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம், நெடில் நெடிலாவே தான் இருக்கும், வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இது இருக்கு, சிக்கலும் இருக்கிறத. அடுத்தது தமிழ் படிங்க. குற்றத்தை பொறுத்து அதற்கேற்ற தண்டனை விதிக்க வேண்டும் என்பது சாணக்கியரின் கருத்து. 16 காணனிக்யானி ஆஷாடீம் ஆகச்சேயுஹு ஆஷாடி அப்படின்னா ஆஷாட மாசம் சந்திரமானத்துல வரக்கூடிய 4வது மாசம். சூரியமானத்துல நமக்கு 4 ஆடி. பொதுவா நம்ம அந்த ரெண்டையும் சமப்படுத்துறது உண்டு. சில இடங்கள்ல சமமா இருக்கும், எல்லா இடத்துலயும் சமமா இருக்கும்னு கட்டாயம் கிடையாது. எங்கேயோ கணித்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை படிச்சேங்கிற ஒரு ஞாபகம், அதனால தேடி பாக்குறேன். ஒருவேளை இனிமேல் வருதா என்னமோ.
சரி, பொதுவா கேரளாவில வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது ஆவணியில தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆடிக்கு அடுத்தது ஆவணி. ஆடியில கணக்கு வழக்கம் முடிச்சா ஆவணியில தொடங்க வேண்டியது தானே. ஆவணி அவிட்டம் அன்னைக்கு பிறகு கல்வியை தொடங்குறது அப்படிங்கிற ஒரு பரம்பரையும் இருக்கு. இது சாணக்கியருக்கு பிறகு வந்துதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சாணக்கியருக்கு முன்னாடி அது இருந்திருக்கும். அந்த பரம்பரையை அவர் தொடர்றாரு. கணக்கு வழக்கெல்லாம் ஆடி மாசத்துல அதாவது நம்ம இன்னைக்கு மார்ச் மாசத்துல ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாட்டு பாரம்பரியம் ஆடி மாசத்துல ஃபைல் பண்றது. நரேந்திர மோடிக்கு யாராவது சொல்லணும். இடையில அவங்க அதிபுத்திசாலி மாதிரி நாங்க ஜனவரி மாசமே பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம் அப்படின்லாம் கிளம்புனாங்க. அதனால நான் ஒரு லெட்டர் போட்டேன். அது வெள்ளைக்காரனுக்கு மாசம், எங்க நாட்டு பாரம்பரியத்துல ஏப்ரல் மாசம் தான் புது வருஷம் தொடங்கும். அதுல வருஷம் முடிவுல கணக்கு சப்மிட் பண்ணோம்னா ஏப்ரல் 15 நாளைக்குள்ள பண்ணாதான் வருஷம் முடிவு அப்படின்ட்டு ஒரு கடிதம் போட்டேன். நான் போட்டதுனால மாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதை படிச்சு பார்த்தாங்கன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது மாத்தணும்னு இருந்தா ஆடி மாசத்துல முடிக்கிறது மாதிரி மாத்தலாம். ஒரு பரம்பரை இருக்கு. குஜராத்ல தீபாவளி முடிஞ்ச பிறகு இருந்து ஆரம்பிப்பாங்க. லட்சுமி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷ கணக்கு தொடங்குவாங்க. சேட்டுமார்கள் அவங்க கணக்கு வழக்கு வருஷம் அந்த மாதிரி இருக்கும். வேற ஏதாவது சம்பிரதாயங்கள் இருக்காங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆஷாடிம் ஆகச்சேயுகு வரட்டும். கச்சதினா போகட்டும், ஆகச்சிதினா வரட்டும், ஆகச்சேயுகுனா வரட்டும்னு அர்த்தம். ரொம்ப கரெக்டா சொன்னா கச்சதி போனான், போனாள், போகிறது. ஆகச்சதி வருகிறான், வருகிறாள், வருகிறது. ஆகச்சேயுகு வரட்டும். அதான் கணக்கு வழக்கு ஒப்படைக்கட்டும் அர்த்தம். ஆங்கிலம் account shall be submitted in the month of Ashada. தமிழ் ஒரு வருடத்துக்கு கணக்கு முழுவதும் ஆடி மாத பௌர்ணமி அன்று கருவூல அதிகாரியின் அலுவலகத்துக்கு வந்து சேர வேண்டும். இதுல பௌர்ணமின்னு போட்டிருக்காங்க. அது ஏன் அதை சேர்த்தாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய இம்ப்ளிகேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்தியானாலே அப்படித்தான். மூளையை கழட்டி வச்சுட்டு ஒரு காரியம் செய்ய முடியாது. ரூம் போட்டு யோசிக்கணும் நிறைய. அந்த பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா. வட இந்தியாவில சாந்திரமானத்துல மாசம் பௌர்ணமிக்கு பிறகு தொடங்கும். அதாவது தேய்பிறை பிரதமையில இருந்து 1, 2, 3 மாசம் கணக்கு பண்ணுவாங்க. மாசத்துடைய நாட்களை கணக்கு பண்ணுவாங்க. யுகாதியில தெலுங்கு இங்க சாந்திரமானம் தான். ஆனா அமாவாசைக்கு பிறகு, ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு அமாவாசை, நாளையோட அவங்களுக்கு ஒரு மாசம் முடியும். அடுத்த நாள்ல இருந்து அடுத்த மாசம் தொடங்கும். வளர்பிறை பிரதமையிலிருந்து நாள் தொடங்கும். மாசத்துல நாள் 2 கணக்கு இருக்கு. இப்ப பௌர்ணமினா கரெக்டா அந்த வருஷம் முடிஞ்சிடும். ஆஷாடி பௌர்ணிமானா ஆஷாட மாசம் முடிஞ்சிடும். கடைசி நாள், மாசத்துடைய கடைசி நாள், மார்ச் 31 வருட கணக்கு முடிவுங்கிறது மாதிரி கடைசி நாள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம்.
17 ஆகதானாம் ஆகதானாம் சமுத்ர சமுத்ர புஸ்தக புஸ்தக பாண்ட பாண்ட நீரிகானாம் நிவிகானாம் ஏகத்ர ஏகத்ர அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நியாயமா பிரிக்கிறதா இருந்தா அசம்பாஷா அசம்பாஷா அவரோதம் அபரோதம் காரயேத் காரயேத் ஆசம்பாஷா அப்படின்னு எடுக்க முடியுமாங்கிறது வாய்ப்பு கம்மி. ஏகத்ரா அப்படின்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால ஏகத்ர அசம்பாஷா அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆகதானா இந்த காலத்தை மாதிரி டிஜிட்டல் எல்லாம் காணிக்கிற காலத்துல கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரும் கணக்கு வழக்க வண்டியில மூட்டை கட்டி தலைநகரத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுல பலவிதமான கணக்கு வழக்கு புஸ்தகங்கள் உண்டு. எல்லா புஸ்தகத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வரணும், கொண்டு வந்து கொடுக்கணும். சமுத்திரங்கிறது சமுத்திரன்னு எடுத்துக்கணும். சமுத்திரம்னா கடல்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதிரையோடு கூடிய முதிரையோடு கூடிய புஸ்தக முதிரையோடு கூடிய புஸ்தக பாண்ட பொருட்கள் நீவிகானாம் நெட் பேலன்ஸ் பல தடவை வார்த்தை வந்துட்டு இருக்கு. ஏகத்ர ஒரே இடத்துல அசம்பாஷா சம்பாஷணம் கூடி பேசுறது, அசம்பாஷண கூடி பேசாம இருக்கிறபடிக்கு அவரோதம் தடுப்பு காரை ஏற்படுத்தணும். இந்த வார பயில எல்லாம் ஒண்ணு கூடி உட்கார்ந்து பேசிடக்கூடாது. பேசினா கணக்கு வழக்குல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவானுங்க. இந்த காலத்துல இது நடக்கவே நடக்காது. போன் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, என்னென்னமோ டெக்னாலஜி இருக்கிறதுனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாம செய்ய முடியாது. ஆனா கூடி பேசி கோல்மால சரியாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கூடி பேச விடக்கூடாது. தனித்தனியா அவங்களுக்கு கெஜ்ரிவால் குஜராத் எலெக்ஷனுக்கு போகும்போது மகாராஜா ஸ்வீட்ல போய் உட்கார்ந்தது மாதிரி ஆளுக்கு ஒரு மகாராஜா ஸ்வீட் போட்டு கொடுத்துடணும். என்ஜாய் பண்ணுங்கடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத அப்படின்னு. when the accountants of different districts different places நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அந்த காலத்து வரையறைகள் படி, பிரிவுகள் படி present themselves with sealed books, commodities and net revenue, they shall all be kept apart in one place so that they cannot carry on conversation with each other. தமிழே, அதிகாரிகளிடம் அவர்கள் கொண்டு வந்த முத்திரை பதித்த கணக்கு புத்தக பெட்டிகளும் பணமும் இருக்கும்போது அவர்கள் தங்குவதற்கு இருப்பிடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் ஒருவரோடொருவர் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்னவோ ஒரு குண்டாமண்டி கோல்மால சாணக்கியர் எதிர்பார்க்கிறார்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா என்னவோ நடந்துரும் எதிர்பார்க்கறதுனால ஒருத்தர் பேச விடக்கூடாதுன்னு சொல்றாரு. 18 ஆய ஆய व्यय व्यय नीवीनाम् नीवीनाम् अग्राणि श्रुत्वा अग्राणि श्रुत्वा नीवीम् नीवीम् अवहारयेत् अवहारयेत् வரவு செலவு பாக்கி இருப்பு நீவிங்கிறது இருப்புன்னு வச்சுக்கலாம். வரவு செலவு போக இருப்பு. அக்ராணி சுத்வா, அக்ரம்னா முன், நுனி, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. ஒரு மேலோட்டமா கேட்டுக்கிட்டு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு, ஒரு அவுட்லைன் கேட்டுக்கிட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்ராணி சுத்வா நீவியும் அந்த இருப்ப அவகாரையே வாங்கிக்கணும். சும்மா கொண்ட வந்தான் தந்தான் வாங்கி வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வரவு செலவு இருப்பு விவரம் கேட்டுக்கிட்டு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். Having heard from them the totals of receipts, expenditure and net revenue, the net amount shall be received. தமிழ், அவர்கள் வாய்மொழியாக தெரியப்படுத்திய வரவு செலவு மீதி பணம் முதலானவைகளை கேட்டுக்கொண்டு லாப பணத்தை கருவூலத்துக்குள் கொண்டு வர செய்ய வேண்டும். 19 நம்ம நாட்டுல இதுக்குன்னு சிஏன்னு ஒரு அமைப்பெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிஏன்னா அதுக்கு கரெக்ட் பேரு சொல்லுறாருன்னு தெரியல. ஒரு ஆசாமி இருக்காரு, ஒரு அமைப்பு இருக்கு. அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்க வருஷம் தோறும் ஆடிட் பண்ணும். பண்ணி இது நீ தப்பு பண்ண, இதுல நட்டம் வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லும். 2Gல அப்படித்தான் 1,76,000 கோடி நஷ்டம் அவங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னது. அதுக்கு பிறகுதான் கேஸ் எல்லாம் வந்தது. ஆனா எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து போகுது, எத்தனையோ தணிக்கை அறிக்கைகள் தாக்கல் பண்ணப்படுது. ஒரு மாரிதாசுக்கு தெரிகிற ஊழல் கூட இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல, வெளியே வந்த மாதிரி தெரியல, யாரையோ கேண்டி வழக்கு போட்ட மாதிரியோ தண்டனை கிடைச்சது மாதிரியோ ஒன்றும் தெரியல. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி டீட்டெயில் தான் சாணக்கியர் கொடுக்கிறாரு. எத்து அக்ராத் அக்ராத் ஆயஸ்ய ஆயஸ்ய அந்தரன்னு எடுக்கலாம், ஆந்தரன்னு எடுக்கலாம். ஆந்தரபர்ணே ஆந்தரவர்ணே நீவ்யாம் நீவ்யாம் வர்தேத வர்த்தேத व्ययस्य व्ययस्य वा वा यत् यत् परिहापयेत् परिहापयेत् तत् तत्
அஷ்டகுணம் அஷ்டகுணம் அத்யக்ஷம் அத்யக்ஷம் தாப்பயேத். தாபயேத். ரெண்டு எத்து வந்திருக்கு. எத்து சாக்ராத், அது வர்தேத, அது வரைக்கும் ஒரு வாக்கியம். வேஸ்யவா எது பரிகாப்பயேத். இந்த ரெண்டு எத்துக்கும் சேர்த்து ஒரு தத்து. தத்து அஷ்டகுணம் அத்தியக்ஷம் தாப்பயத். யாரு? அக்ராத் முன்னாடி, ஆயஸ்ய ஆந்தரபர்ணே நீவியாம் வர்தேத, முன்னாடி வருஷத்தை விட அதிகமான இருப்பு ஆறாங்களோ வசூல் பண்ணியிருக்காங்களோ. வேயஸ்யவா பரிகாப்பயத், செலவை கம்மி பண்ணியிருக்காங்களோ, செலவை குறைச்சி வரவை அதிகமாக்கி காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆளை அஷ்டகுணம் தாப்பயத் 8 மடங்கு பரிசு கொடுக்கலாம். அத்தியக்ஷம் அந்த சூப்பரிண்டென்ட் மேல் அதிகாரிக்கு 8 மடங்கு. இந்த 8 மடங்குங்கிறது அவன் கொண்டு வர பணத்துல 8 மடங்குன்னு எடுத்தா சரி வராது. ஒரு அரசாங்கம் காலி ஆயிரும், கஜானா காலி ஆயிரும். லாபத்துல 8 மடங்கு அப்படின்னு சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுலயும் பிரச்சனை இருக்கு. வார லாபத்துல எல்லாத்தையும் அதோட அதிகமா 8 மடங்கு அவனுக்கு கொடுத்துட்டா, அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட வேண்டிய இடம் நினைக்கிறேன். லாபம் 800 ரூபாய் இருந்தா அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மடங்குன்னு புரிஞ்சுக்கிட்டா சிக்கல் வருங்கிறது என்னுடைய பொருளாதார அறிவு. அவன் உண்டாக்கி வர லாபத்தை முழுக்க அவனே கொண்டு போயிடுவான், அதோட கூடவே கொண்டு போயிடுவான். எப்படின்னா அவனுக்கு பரிசு கொடுக்கணும். அவன் நல்ல வேலை செய்தான், நாட்டுக்காக வேண்டி பாடுபட்டாங்கனால அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐடியா. By how much the superintendent of a department augments the net total of its revenue, either by increasing any one of the items of its receipts, or by decreasing any one of the items of expenditure, he shall be rewarded 8 times that amount. ஆங்கிலம் இப்படிதான் சொல்லுது, தமிழ் என்ன சொல்லுது பார்ப்போம். இப்படி போச்சுதுன்னா அரசாங்கம் கஜானா காலி ஆயிரும். லாப பணத்தை கருவூலத்துக்கு கொண்டு வர செய்ய வேண்டும். அவர்களின் கணக்கு புத்தகங்களை சரிபார்க்க வேண்டும். வரவை குறைத்து காட்டி செலவை கூட்டி காட்டி லாபத்தொகையை குறைத்து காட்டியிருந்தாலும் அல்லது லாபத்தொகைக்கும் அதிகமாக செலவை காட்டியிருந்தாலும் எவ்வளவு தொகை குறைந்துள்ளதோ அதற்கு 8 மடங்கு தொகையை அந்த அதிகாரியிடமிருந்து தண்டனை தொகையாக வசூலிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது என்ன வருது தமிழ்? இதற்கு எதிரிடையாக
வந்ததற்கும் அதிகமாக கணக்கில் காட்டியிருந்தாலோ அல்லது செலவழித்தலில் மிகுந்த லாபப் பணத்தை அதிகமாக காட்டியிருந்தாலோ அதிகமாக கிடைத்த தனத்தை அந்த அதிகாரியிடம் திரும்ப கொடுத்து விட வேண்டும். ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சமஸ்கிருதத்துல தாப்பயேத்துன்னு இருக்கு. நான் முதல்ல படிச்சோன்னா என் மனசுல தாப்பயேத்துங்கிற வார்த்தை வந்தது. தாப்பயேத்துன்னா தண்டிக்கிறது, வருத்துறதுங்கிற அர்த்தம் வரும். ஆனா இங்க இருக்கிற வார்த்தை வந்து தாப்பயேத். தாப்பயேத்துனா கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ மட்டும் இல்ல, வாக்கிய அமைப்பு வந்து தமிழ ரெண்டையும் கலந்து எழுத முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை குழப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீவியாம் வர்த்தேத, இருப்பை அதிகப்படுத்துறாங்கன்னு வந்திருக்கு. வெயசிய பரிகாப்பையே, செலவை கம்மி பண்ணிருக்காங்கன்னு வருது. அப்ப அந்த ஆளு பாராட்ட தானே வேணும், தண்டனை கொடுக்க கூடாது. இந்த தமிழ் வாக்கியம் வந்து அந்த ஆளு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி துணி வருது. ஆனா இந்த அர்த்தத்தை அடுத்தது கொண்டு வராங்க. இதுக்கு மாறி வரவை அதிகப்படுத்தி செலவை குறைச்சி காட்டி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான வருமானம் வந்து அதை கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கு. அதிகமா வர வருமானத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் அரசாங்கம் எங்க போறது? எப்படியானாலும் அடுத்த 20 விபர்யே விபர்யே தம்யேவ தம்யேவ பிரதி ஸ்யாத் பிரதி ஸ்யாத். இதுக்கு மாறி இருந்தால், அதாவது நீங்க சொல்ற அந்த தமிழ் எழுதியிருக்கிற தொனியில என்ன வருதுன்னா, வரவை குறைச்சி செலவை கூட்டி எழுதி காமிச்சிருந்தாலும் கள்ளக்கணக்கு காட்டியிருந்தாலுங்கிற மாதிரி துணி வருது. எனக்கு தெரிஞ்சதுல அந்த இதுல கள்ளக்கணக்கு அது தனி குற்றம். இது வந்து இத்தனை வரி வந்திருக்கணும், அரசாங்கத்துக்கு வருவாய் வந்திருக்கணும். வரி மட்டும் இல்ல, எந்த பல்லா விதத்திலையும் இத்தனை வருவாய் அரசாங்கத்துக்கு வந்திருக்கணும். அந்த வருவாயை இந்த ஆள் வசூலிச்சுட்டாரு, அல்லது அதை விட அதிகமாவே வசூலிச்சுட்டாரு. அப்புறம் அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலவு இயல்பா ஏற்படும், அதை கம்மி பண்ணியிருக்காரு. இப்போ வந்து தனியார் டிவி காரங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஃபாரின் டூர் போறது, பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஸ்பெயினுக்கு போறது, இப்படி எல்லாம் அரசாங்க செலவை கூட்டலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம டெல்லியில அவங்களுக்கு பங்களா போட்டு கொடுக்கறது, எக்ஸ்ட்ராவா விரிக்கிறது, அரசாங்கத்துல விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு தொகை உண்டு, அந்த தொகையெல்லாம் நம்ம துதி பாடுறதுக்கு ஊடகங்களுக்கு ஒதுக்குறது, அல்லது நம்ம அடிக்கிற கமிஷன்ல அவனுக்கு ஒரு கமிஷனை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது அது கோல்மால். இங்க வந்து இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே செலவை கம்மி பண்ணி வருமானத்தை கூட்டி இருந்தால் அவரை கௌரவிக்கணும்ங்கிறது தான் அந்த வரிக்கு அர்த்தமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாம வரவு குறைஞ்சிருந்து செலவு கூடி இருந்தால் அவருக்கு அதுக்கு மாறுதலாக 8 மடங்கு, மேல 8 மடங்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டா 8 மடங்கு ஃபைன் போடணும் அப்படிங்கிறது ஆங்கிலம். பட் when it is reversed, that is when the net total is decreased, the award shall also be reversed, that is he shall be made to pay 8 times the decrease. குறைஞ்சதுக்கு 8 மடங்கு சொன்னா ஓட்டாண்டியே போயிடுவான். அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பொருளாதார அறிவு கேட்டல. இப்ப தமிழ் 2 இதையும் சேர்த்தே படிக்க பார்ப்போம். அவர்கள் லாப பணத்தை கருவூலத்துக்குள் கொண்டு வர செய்ய வேண்டும். அவர்களின் கணக்கு புத்தகங்களை சரிபார்க்க வேண்டும். வரவை குறைத்து காட்டி
செலவை கூட்டிக் காட்டி லாபத் தொகையை குறைத்துக் காட்டியிருந்தாலும், அல்லது லாபத் தொகைக்கும் அதிகமாக செலவைக் காட்டியிருந்தாலும், எவ்வளவு தொகை குறைந்துள்ளதோ அதற்கு 8 மடங்கு தொகையை அந்த அதிகாரியிடமிருந்து தண்டனைத் தொகையாக வசூலிக்க வேண்டும். இதற்கு எதிரிடையாக வரவை வந்ததற்கும் அதிகமாக கணக்கில் காட்டியிருந்தாலோ, அல்லது செலவழித்தலில் மிகுந்த லாபப் பணத்தை அதிகமாக காட்டியிருந்தாலோ, அதிகமாக கிடைத்த தனத்தை அந்த அதிகாரியிடம் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கள்ளக்கணக்கு பத்தி எதுவும் பேசல. இயல்பான வருமானத்தில் உள்ள கூடுதல் குறைவு. தமிழ் துணியில கொஞ்சம் அந்த எழுதியிருக்கிற ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் கள்ளக்கணக்கு எழுதுற கணக்கு மாதிரி கொண்டு வராங்க. ஆனா எப்படி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா ஒரு கள்ளக்கணக்கு கட்ட மாட்டா வர வேண்டிய வருமானம் குறையாது, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் அதிகமாகும், அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சதுன்னு உற்சாகமா வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நடக்கும். சரி, வேற ஏதாவது கேள்வி உண்டா? சாமி, கேள்வி எதுவும் இல்லை சாமி. ஆனா ஒரே ஒரு விஷயம் சாமி, இந்த அடுத்த வரக்கூடிய வியாழனுக்கு அடுத்த வியாழன் 22ஆம் தேதி நான் அந்த ஒரு 3 நாள் மதுரையில இருப்பேன் சாமி. அந்த 22 வந்து நான் திருப்பி வந்துட்டு இருப்பேன், கிளாஸ் டைம் திருப்பி வந்துட்டு இருப்பேன் சாமி. சரி, அந்த கிளாஸ் அப்ப கேன்சல் பண்ணிடுவோம். சரி சாமி. சரி சாமி. டிரைவிங் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளன் சுரக்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி, மேன்மைக்குள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர், வாழ்க அந்தணர், வானவரானினம், வானவரானினம், வீழ்க தன்புனல், வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம், அரண்நாமமே சூழ்க, அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.